பிரைஸ் தி லார்ட். மீண்டும் நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே செய்திக்கு ஆரம்பமாக நாம் ஜெபத்தோடு இந்த செய்தியை நாம் ஆரம்பிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தாவே, இப்படியாக இந்த செய்தியை கொடுக்கும்படியாக நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இன்னும் வாட்ஸ்அப் மற்றும் டெக்னாலஜி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் பேசி பக்கமாக நாங்கள் கிட்டி சேரத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் எங்களுக்காக யாவற்றையும் கொடுத்து சிலுவையிலே பாடுகள் பட்டு மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆரம்பமாக மத்தேயு புஸ்தகத்தில் சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் நாம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அன்பானவர்களே, இந்த பரலோகத்தினுடைய செய்தியை, பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தியை நாம் இந்த நாட்களில் மீண்டுமாக ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீசர்கள் வந்து இந்த காரியங்களெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சீசர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும், இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும், ராஜ்யத்தினுடைய அந்த ராஜ்யத்திலே, தேவராஜ்யத்திலே நித்திய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் எப்பொழுது பிரவேசிப்போம் என்று சொல்லி பலவிதமான சந்தேகங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீசர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 24வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை, தேவாலயத்தின் பெருமைகளை சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கின்ற யாவும் இடிக்கப்பட்டு போகும், நீங்கள் காண்கின்ற யாவும் மறைந்து போகும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் ஒலிவமலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்திற்கு முன்பாகவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக நபிமார்கள் இல்லை என்றால் தீர்க்கதரிசிகள் சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்த பிறகும் சீசர்களுக்கு அநேக கேள்விகள் இருந்தது. ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இவை இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொன்னப்பட்ட அந்த நாட்களிலே, அவர் சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் இந்த உலகமானது இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது, இல்லை என்றால் இந்த செய்தியை நீங்கள் யூடியூப் வழியாக, சேனல் வழியாக, நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வருகை சமீபித்திருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்த பிறகு கூட அநேகர் வந்து, நாங்கள் தான் சரியான வழி, எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அநேகர் வந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் இப்படியாக சொல்லுகிறார், பசுத்தோலை போர்த்திய புலிகள் இந்த உலகத்திலே நடமாடுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகும்படியாக அநேக தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்திலே வந்து
அநேகர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை போதித்து அநேகரை வஞ்சித்தார்கள். ஆனால் ஆண்டவர் அப்பொழுதே சொல்லிவிட்டார், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கள்ள உபதேசங்களும் கள்ள தலைவர்களும் வந்து நாம் தேவனிடத்தில் வைத்த அந்த நம்பிக்கையை இல்லை என்றால் விசுவாசத்தை குலைக்கும்படியாக அநேக கள்ள போதகங்களை கொடுத்து நம்மை வஞ்சிக்கும்படியாக இந்த நாட்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், உங்களை எவனும் வஞ்சியாதபடிக்கு. எந்த உபதேசத்தையும் நீங்களும் நானும் அந்த உபதேசத்திலே நாம் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடைகளை போடுகிற ஜனங்களிடத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நான் தான் கிறிஸ்து, நான் தான் தேவ மனிதன், நான் தான் நபி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அநேகர் நம்முடைய எண்ணங்களை இல்லை என்றால் நம்முடைய நோக்கங்களை சிதற பண்ணுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். கடைசி காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதே அதிகாரம் 5:6 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நாம் இந்த செய்தியை கேட்கின்ற வேளையிலே இந்த உலகம் முழுவதும் ஒரு யுத்தத்தை எதிர்பார்த்து கொண்டு, இல்லை என்றால் ஒரு யுத்தத்தை சந்தித்து கொண்டு, என்ன நடக்குமோ, உலகம் என்ன ஆகுமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பிலே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே வேதாகமத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. அநேக பத்திரிகைகளிலே, டெலிவிஷன்களிலே, ஜனங்கள் மத்தியிலே இன்றைக்கு யுத்தங்களை குறித்து, அதன் அழிவுகளை குறித்து அநேகர் பயந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற காரியம், நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். நாம் நினைத்தபடி இந்த பஞ்சங்கள் இந்த உலகத்திலே இருந்தது, பூமி அதிர்ச்சிகள் இருந்தது, யுத்தங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே நாட்டுக்கு நாடு சண்டை, உள்நாட்டு குழப்பம், மனிதருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் பகை, இப்படியாக ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். நாம் பத்திரிகைகளை படிக்கின்றோம். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை, யுத்தங்கள். ஈரானுக்கும் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுக்கும் சண்டை. இன்னும் அநேக சிறிய நாடுகள் தங்களுடைய நாட்டை பகைத்து கொண்டு அநேக குழப்பங்களை உண்டு பண்ணி அநேகர் அதன் மூலமாக மரித்து, அதன் மூலமாக பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் உருவாகி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். வேத வசனம் சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். நாம் இன்றைக்கு நோபா காலத்திலே ஜனங்கள் புசித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் குடித்தும் வெறித்தும் இருந்த அந்த நாட்களைப் போல இந்த ஜனங்கள் பாவத்திலே வீழ்ந்து பாவத்தை குடித்து பாவத்திலே மரித்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை ஓத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த ஜனங்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஜனங்களை பகைப்பார்கள். உலகம் உங்களை பகைக்கும். உலக ஜனங்கள் உங்களை பகைப்பார்கள். வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை பிரசங்கிக்க பண்ணுகிறவர்கள்,
தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்கள், தேவ ஊழியக்காரர்கள், தேவ தாசர்கள், விசுவாசிகள், இவர்களை இந்த உலகம் பகைக்கும். கடைசி நாட்களிலே இது நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே வருகின்ற பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, அரசாங்கத்தால் மற்ற மனிதர்களால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது என்று நாம் அங்கலாய்க்கிறோம், நாம் கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்திலே தேவ ஜனங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவார்கள், ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள். இந்த பகை எதற்காக வந்தது? நாம் தவறு செய்தோமா? இல்லை, நாம் சத்தியத்தின் பாதையிலே நடக்கின்றோம். அப்படி நடக்கின்ற பொழுது அங்கே நமக்கு எதிராக சாத்தானவன் ஜனங்களை தூண்டிவிட்டு நம்மை கொலை செய்ய பார்க்கின்றார். அப்பொழுது அநேகர் இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது தேவனை அறிந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக எழும்புவார்கள், அவர்களை காட்டி கொடுப்பார்கள், அவர்களை பகைப்பார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவே நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள் மத்தியிலே நாம் எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருடைய நாமத்திலே நாம் வெற்றியை பார்க்கும்படியாக தேவன் நமக்கு சொல்லியிருக்கின்றார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். அடுத்து 24:11 இப்படியாக சொல்லுகிறார், அநேக கள்ளத்தீர்சுகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் மிகுதியாகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதில் ஒன்று அன்பு குறைந்து போகும், அறிவு பெருத்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. நாம் இப்பொழுது பார்க்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI என்ற ஒரு காரியம் உலகளவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய மூளை அறிவு எங்கோ சென்று விட்டது, உண்மைதான். ஆனால் அன்பு இல்லை. அநேக ஜனங்கள் அன்புக்காக தேடுகிறார்கள், அன்புக்காக ஏங்குகிறார்கள், ஆனால் அன்பு கிடைக்கவில்லை. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே அன்பு கிடைக்காது, அறிவு பெருத்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் மத்தேயு 24:15 நாம் பார்க்கின்றோம், மேலும் பாழாக்குகிற அறிவுறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதாயில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது, நமக்கு ஒரு காலம் நெருக்கங்கள் வரும். இன்றைக்கு எங்கோ யுத்தம் நடக்கின்றது என்று சொல்லி நாம் அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த யுத்தமானது நம்முடைய பகுதியிலே வருவதற்கு அதிக நேரம் எடுக்காது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வேத வசனத்திலே நாம் தியானமாக இருக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதே அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதையுங்கள். ஆண்டவரே இயேசு அங்கே வந்துவிட்டார், ஆண்டவரே இயேசு இங்கே வந்துவிட்டார் என்று யாராவது உங்களுக்கு போதித்தால், இல்லை என்றால் நமக்கு சொல்லப்பட்டால் அதை நாம் நம்ப வேண்டிய அவசியமில்லை. வேதம் சொல்லுகிறது, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், தேவனுடைய பாதையிலே நாம் நடக்கின்றோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை கூட வஞ்சிக்கிற ஒரு காலம் ஒன்று வரும். ஆகவே தான் வேதத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்காக தான் சொல்லுகிறோம், தேவனுடைய வார்த்தையை அனுதினம் தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று
சொல்லுகிறோம். இப்படி வருகின்ற பொழுது நம்மை ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக வேதம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கின்றது. 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். வேதம் நமக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தெய்வீக காரியமாக இருக்கின்றது. இந்த 66 புஸ்தகங்களும் நாம் படித்தோம் என்று சொன்னால் அது இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் வரைக்குமாக இந்த வசனம் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். யாரும் செய்தியை கேட்க முடியாது, தெரியாது என்று சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வசனத்தை அவர் நிறைவேற்றி தீருவார். இந்த ராஜ்யமானது, சுவிசேஷமானது இன்றைக்கு உலகத்திலே சொல்லப்போனால் அநேக இடங்களிலே, மூலை முடுக்குகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து வருகிறார்கள். உதாரணமாக இன்றைக்கு நான் இங்கே பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தையை அநேக ஜனங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அநேக டெலிவிஷன் முன்பாக அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஒரு நிமிடத்திற்கு எத்தனை லட்சம், உலகம் முழுவதும் எத்தனை கோடி மக்கள் தேவனை அறிந்து வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆகதான் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷமானது பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை மொழிகளிலே, எத்தனை தேசங்களிலே, எப்படிப்பட்ட இடங்களிலே இந்த சுவிசேஷமானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தை தேவ மனிதர்கள் எழுதுகின்ற பொழுது, ஆவியானவர் எழுதுகின்ற பொழுது இந்த டெக்னாலஜி கிடையாது, இந்த போட்டோகிராஃபி கிடையாது, இந்த யூடியூப் சேனல் கிடையாது, இந்த டெலிவிஷன் கிடையாது, இந்த ரேடியோ கிடையாது. அந்த நாட்களிலே அந்த ஒரு சிறிய தேசத்திலே இருந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு பல வழிகளிலே அது சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனமானது உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று பார்க்கின்றோம். நாம் அதுவரைக்குமாக என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 21 தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. இங்கே உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா? நம்முடைய இருதயமும் எண்ணமும் பரலோக ராஜ்யத்திலே நிலைத்து நிற்கிறதா, இல்லை என்றால் நிலைத்து இருக்கிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனே, தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான, அல்லாமல் ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிக்க முடியாது என்று பார்க்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்வது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது வேதத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் படித்து தியானிக்க வேண்டும். நாம் எப்படி நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இல்லை என்றால் கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை என்றால் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவராக இயேசு வருகின்ற அந்த நேரத்திலே நாம் இருக்கிறனாலே அவர் வருகையை நாம் எதிர்நோக்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் தந்திரமான காரியங்களை செய்து பணத்தை சம்பாதிக்கிறார்கள். போதை வஸ்துகளின் மூலமாக அதை விற்று அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறார்கள். இன்றைக்கு லஞ்சம் என்ற ஒரு காரியம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த லஞ்சத்தின் மூலமாக பணத்தை சம்பாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வையுங்கள். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட சம்பாத்தியங்கள் உங்களுக்கு வேண்டாம், அது உங்களை அழித்துவிடும், உங்கள் ஆத்மாவை கொன்றுவிடும் என்று சொல்லி வேத வசனம் நம்மை பல வழிகளிலே எச்சரிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நாட்களிலே அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற நாம், தேவனுடைய வசனத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற, இல்லை என்றால் கேட்கின்ற நாம் தேவனுடைய காரியத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏதோ உலகத்திலே வந்தோம், உலகத்திலே போனோம், என் இஷ்டம் போலே, இல்லை என்றால் மனம் போன போக்கிலே போவேன் என்று சொல்லி நாம் போகின்ற பொழுது நாம் நரகத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறோம்.
அங்கே நம்முடைய புழு அங்கே சாகாது, அங்கே நித்திய ஆக்கினை நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற அந்த கண்மலைக்குள்ளே நீங்களும் நானும் வருகின்ற பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம் இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பி நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திலே நாம் என்றும் நிலைத்து நிற்கின்ற ஒரு பொக்கிஷம்தான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆகவே தான் வேத வசனம் நம்மை எச்சரிக்கின்றது. அநேக இடங்களிலே தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கின்றது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுகிறோம், அடிக்கடி நாம் திருத்தப்படுகிறோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி நாசமடைவான். இந்த உலகத்திலும் சரி, பரலோக ராஜ்யத்திலும் சரி, அநேகர் சொல்லுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மென்மையானவர்கள். உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மென்மையானவர்கள் தான். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை ஒரு நண்பனைப் போல, ஒரு தகப்பனைப் போல நம்மை நேசித்து வழிநடத்துகிறார். உண்மைதான். ஆனால் அவர் நாம் குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்து நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகின்ற பொழுது, நம்முடைய விசுவாசம் தேவனை விட்டு உலகத்தின் பக்கம் செல்கின்ற பொழுது நாம் சடுதியிலே நாசமடைவோம் என்று சொல்லி அந்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே அன்பானவர்களை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நாம் ருசி பார்க்க வேண்டும். அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அவர் பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் முதற் பலனாக உயிர் தெழுந்தார். காரணம் என்ன? அவருடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்க்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்திலே நாம் சென்று அங்கே அவரை துதிக்கும்படியாக. இரவும் பகலும் அந்த இடத்திலே நாம் தேவனே வெளிச்சமாக இருப்பதனாலே அங்கே இரவு என்ற ஒரு வார்த்தை அங்கே அவசியமில்லை. நித்திய வெளிச்சமாக தேவனே நமக்கு இருப்பார். அப்படிப்பட்ட இடத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், ஏனென்றால் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது 16வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரன்றி ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படவில்லை. அநேகர் சொல்லுகிறார்கள், ஆண்டவராக இயேசு மாம்சத்திலே வந்து 2026 வருடங்கள் தானே ஆகுது ஐயா, அதற்கு முன்னால் உங்களுடைய தேவன் யார் என்ற கேள்வி கேட்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே இருந்த ஒரே மெய்யான தேவனாயிருக்கிறார். அவர் மாம்சத்திலே வந்து 2026 வருடங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் அவர் ஆதியிலே உள்ள தேவன். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்த தேவன். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துகளும், சிங்காசனங்களும் ஆனாலும், கர்த்தத்துவம் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமை கொண்டு அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உலகம் உண்டாவதற்கு உள்ள தேவன், அவராலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே இந்த உலகத்திலே மாம்சத்திலே வந்தார். அவரே சிலுவையிலே அறையப்பட்டார். அவரே உயிர்த்தெழுந்தார். காரணம் என்ன? நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய குற்றங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே என் மேலுள்ள பாவம், உங்கள் மேலுள்ள பாவம், உங்கள் சந்ததி மேலுள்ள பாவம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டதினாலே நம்முடைய ஆக்கினை, நாம் பட வேண்டிய ஆக்கினை இந்த உலகத்திலே அவர் மேல் வந்தது. ஆகவே தான் சிலுவை மரணம் கெட்டு போகிறவர்களுக்கு அல்ல, நம்மை போல் ஜீவிக்கிற ஜனங்களுக்கு அது நமக்கு மேன்மையாக கருதப்படுகிறது. சிலுவை என்பது ஒரு பாவமான ஒரு காரியம் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை அதே சிலுவையிலே கொன்று நமக்கு ரட்சிப்பை தேடி தந்தார். ஏன்? அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கும்படியாக. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கின்றது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு எல்லாவற்றிற்கும் முந்தினவர்.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மெய்யான தேவனாயிருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நம்மை நித்திய வரைக்கும் நடத்துகிறார். நித்திய ராஜ்யத்திலே நம்மை எதிர்பார்த்து கொண்டு நமக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தரும்படியாக பரலோக ராஜ்யத்திலே அவர் நித்திய வெளிச்சமாக இருந்து நம்மை நேசிக்கிற மெய்யான ஆண்டவராகிய தேவன்தான் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சகல பரிபூரணம் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. சகல பரிபூரணம். இந்த உலகத்தில் நாம் அநேக குறைகளை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வருகின்றது, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்றது, நம்முடைய வாழ்க்கையிலே அவமானம் வருகின்றது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லா பரிபூரணமும் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே உண்டு. அவரை நேசிக்கிற, அவரிடத்தில் அன்பு செலுத்துகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாக, கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசித்து முடிக்கலாம். சகல பரிபூரணம் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவர் ஜீவிக்கிறவர். பரலோக ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கும்படியாக அவருடைய இரத்தமானது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் செபிக்கலாம். கண்களை மூடுவோம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக நன்றி. அநேக தேவ மனிதர்கள் இந்த இடத்துல வந்து தேவ செய்திகளை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கு கேட்டது போல உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக இந்த பூலோகத்தினுடைய இந்த சுவிசேஷமானது பூலோகத்துக்கும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கும் நல்ல ஒரு செய்தியாக, நற்செய்தியாக கொடுக்கப்பட்டு வருகிற சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. நீர் செய்த பிரயாசத்துக்காக நன்றி, பிராயசித்த பலிக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, சுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த உலகம் முடிந்து போகலாம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே முடித்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இருந்து அவர் வரும் வரை அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவரை நடத்தி செல்லும்படியாக அவர் நம்மை ஆளுகை செய்வாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.